ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிள்ளை நிலக்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோவில் ₹1 கூட செலவு இல்லாமல் நம்மளுடைய பாத்ரூமை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய பாத்ரூம் ஃப்ளோராக இருக்கட்டும், டைல்ஸாக இருக்கட்டும், இதை நம்ம ₹1 கூட செலவில்லாமல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், அது என்ன பொருள்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் மாவு அரைச்சி வச்சுருப்போம். அது நம்ம யூஸ் பண்ணி ரொம்பவும் புளிச்சு போயிருக்கிற இந்த மாவு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒரு 2-3 நாள் நான் ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் ஃப்ரிட்ஜில் வச்ச மாவு இந்த மாதிரி வழிஞ்சு இவ்வளோ ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ இந்த வேஸ்ட்டாக போன இந்த மாவை மட்டும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி நம்ம பாத்ரூமை க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மாவு கூட நம்ம வேறு எந்த பொருளுமே சேர்க்கல. வெறும் இந்த மாவு மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதில் இருந்த இந்த கொரகொரப்பு தன்மையும் இந்த புளிப்பு தன்மையுமே நம்மளுடைய பாத்ரூமை எந்த அளவுக்கு க்ளீனாக எஃபெக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம பாத்ரூமில் இதை ஊற்றி நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். என்கிட்ட இந்த பிளாஸ்டிக் ப்ரஷ்ஷு தான் இருக்குது. இதில் வச்சு தான் நான் தேய்க்கிறேன். இன்னும் நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே அழுக்கெல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பாத்ரூம் ஃபுல்லாக உங்களுக்கு அலம்பி காட்டல. இப்போதைக்கு நான் கொஞ்சம் டைல்ஸ் மட்டும்தான் நான் அலம்பி காட்டுறேன். பாருங்கள், இதை நல்லா அப்படி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. இந்த வெறும் மாவு மட்டும்தான் இருக்குது. இதில் வேறு எந்த பொருளையுமே நம்ம சேர்க்கலை. பொதுவாகவே நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கிற மாவு, நம்ம வீட்டில் கரண்ட் இல்லை இந்த மாதிரி வெளியில் போயிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்க மாவெல்லாம் இந்த மாதிரி புளிப்புத்தன்மை வந்துடும். இது ஓரளவுக்கு புளிப்புத்தன்மை இருந்துச்சுன்னா அதை நம்ம வேறு விதமாக நம்ம டிஷ்ஷாகவே நம்ம சாப்பிடலாம் செஞ்சு. ஆனால் ரொம்பவும் புளிப்பாயிருச்சு அப்படின்னா அதை நம்ம சாப்பிட வேண்டாம். அதை இந்த மாதிரி வேஸ்ட்டாக கீழே போடாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதில் கீழே ஓரளவுக்கு நல்லாவே தேய்ச்சிட்டேன். இப்போ நான் இந்த டைல்ஸில் நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன். இந்த மாவு ஊற்றி நான் இப்போ டைல்ஸோ இந்த ஃப்ளோரோ அலம்புறது ரொம்ப வருஷக்கணக்கில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும் அப்படி அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் இந்த பாத்ரூம் நல்லா க்ளீனாக ஆயிடுதுங்க. நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள். இப்போ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ நான் இந்த புளிச்ச மாவை இந்த தரையிலையும் இந்த டைல்ஸ்லேயும் உடனே ஊற்றிட்டு தான் நான் உங்களுக்கு உடனே தேய்ச்சி காட்டுறேன். அதுலேயே இந்த அளவுக்கு அழுக்கு போகுது. நீங்கள் இன்னும் இது உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இது இன்னும் நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே அழுக்கு போகும். நம்ம கடைகளில் அதிக விலை கொடுத்து இந்த மாதிரி நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய லிக்விடெல்லாம் வாங்குகிறோம். அது மாதிரி வாங்குறதுக்கு பதில் இது மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுறத நம்ம இந்த மாதிரி பாத்ரூம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓரளவுக்கு தேய்ச்சி முடிச்சுட்டேன். நம்ம தேய்ச்சி எடுத்த வரைக்கும் நான் கழுவிக்கு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம தேய்ச்ச இடத்துக்கும் தேய்க்காமல் இருக்கிற இடத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். இந்த ஃப்ளோர்லேயும் காட்டுறேன், அதே மாதிரி வால் டைல்ஸும் காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கு தேய்ச்ச இடத்துக்கும் தேய்க்காத இடத்துக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். தேங்க்யூ.